வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரோட ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெயில் காலம்ன்றது நமக்கு மட்டும் இல்லை போல இருக்கு, சீரியல்ல இருக்கவங்களுக்கு தான் நாட்டிருக்கு. பாண்டியன், அரசி, ராஜின்னு எல்லாரும் உட்காந்துருக்க அங்க கதிர வந்து உட்கார்றாரு. அப்போ பாட்டி அவங்க பெட்ரூம்ல இருந்து எழுந்து வர்றாங்க. வந்து உட்கார்றவங்க தூக்கம் கலையாம கொட்டாவி விட்டுட்டே உட்கார்ந்துருக்காங்க. அதை பார்க்குற பாண்டியன், என்னத்த ராத்திரி சரியா தூங்கல போல இருக்கேன்னு கேக்குறாரு. ஆமா மாப்பிள்ள, ஒரே வெக்கையா இருக்கு, அதனால தூங்க முடியல, சரியா தூக்கமே வரல அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அப்போ கோமதி எல்லாருக்கும் காஃபி கொண்டு வர்றவங்க, எங்க இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்கன்னு பாண்டியனுக்கு கொடுத்துட்டு அம்மா சொன்னதை கேட்டு அம்மா ரூமுக்கு ஒரு ஏசியை வாங்கி மாட்டிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல பாண்டியனும் சம்மதமா சிரிக்கிறாரு. பாட்டியும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க அங்க உட்கார்ந்துருக்க கதிர் மைண்ட்ல ஒரு ஐடியா வருது. எதுக்கு அம்மாச்சிக்காக இங்க ஒரு ஏசி வாங்கி மாட்டணும்? ஏசி இருக்க வீட்டுக்கே அவங்க போயிட வேண்டியது தானே, அதான் அந்த வீட்டுல ஏசி இருக்குல்ல அப்படின்னு கதிர் சொல்ல பாண்டியன், கோமதி, ராஜி, பாட்டி, அரசின்னு அத்தனை பேரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏற்கனவே கதிரோட ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு ராஜி கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காங்க. கதிர் இப்படி பேசவும் அவங்க ரொம்பவே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. பாட்டி தாங்க முடியாத அதிர்ச்சியில, என்ன கோமதி, இவன் என்னை வீட்டை விட்டு வெளியே போன்ற மாதிரி சொல்றான் அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்க கோமதி, ஏண்டா எங்க அம்மாவை பார்த்து இப்படி எப்படி நீ பேசலாம் அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்க. நாம இத்தனை பேர் இந்த வீட்டுல சந்தோஷமா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எந்த வசதியும் புதுசா வேணும்னு விரும்பலையே, அப்படி இவங்களுக்கு இங்க வசதி பத்தலைன்னு நினைச்சா இங்க இருந்து கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு கதிர் அடுத்தும் சொல்ல எல்லாருமே ரொம்ப அதிர்ந்து போறாங்க. என்னடா கதிர்னு ஆளாளுக்கு கேள்வி கேட்க நேரா வெளியே வர்ற கதிர், அவங்க வீட்டுல தான் எல்லா வசதியும் இருக்குல்ல, அங்கேயே போயிட வேண்டியதானேங்கிறாரு. அவர் மனசுல நாள் முத்துவேல் சொன்னதுதான் ஞாபகத்துல வருது. நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா கூட இருக்கணும்னு விரும்புறேன், அவங்க கூட இருந்தா அது எனக்கு பெரிய பலமா இருக்கும்னு நம்புறேன்னு அவர் சொன்னதுக்காக தான் கதிர் இப்படி எல்லாத்தையும் மறைச்சு நாடகம் ஆடுறாரு. அவரோட நோக்கம் எப்படியாவது முத்துவேலை குணப்படுத்தி நல்லபடியா இருக்க வைக்கணுங்கிறதுக்கு தான். அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி அம்மா என் கூட இருக்கணும், அந்த ஆசையை நிறைவேற்றுவியான்னு கேட்க கதிர் அதுக்கான முயற்சியை எடுத்துடுறாரு. கதிரோட இந்த பிளான் சக்சஸ் ஆகுமா? பாண்டியன், கோமதி எல்லாரும் பாட்டி அங்க போக அலோவ் பண்ணுவாங்களா? பாட்டி அங்க போயிடுவாங்களா இல்ல இங்கே தான் இருக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.